பொதுவாக டூர் போகிறாங்க, டூர் பேக்கேஜில் அது எந்த வயசில் போகலாங்கிறது ஒன்று இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 50 இயர்ஸ்க்குள்ளே போயிடுங்க. 50 இயர்ஸ் தாண்ட பிறகு நீங்கள் போகும்போது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு போகணும் இல்லாட்டி. அது ஒன்று இருக்குது. எப்படின்னா, இப்போ நான் வந்து இங்கே இந்தியாவிலேயே எங்கள் சமையல் ரூம்லேயே நான் கீழே விழுந்தேன். அது வந்து எங்கே விழணுன்னு இருந்தால் விழுந்துருவோன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கனடாவில் இருக்காங்க. அந்த ஆண்டிக்கு ஒரு 75 இயர்ஸ் இருக்கும். அவங்க சம்மந்திக்கும் அதே வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சம்மந்தி வந்து காரில் ஏறும்போது அந்த கால் வந்து தடுக்கி அப்படியே ஃப்ராக்சர் ஆகி காலும் ஃப்ராக்சர் ஆகி 1 crore செலவாச்சான். பிள்ளைக்கு இவ்வளோ செலவு வச்சுட்டாங்க சம்மந்தின்னு அந்த அம்மா போவோம். இன்சூரன்ஸ்னால் இப்போ ஃபாரினில் போயிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து பெருசாக ஒன்றும் ஒரு 10 லட்சத்துக்கோ 20 லட்சத்துக்கு தான் இன்சூர் பண்ணிட்டு போவாங்க. 1 crore இன்சூர் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ மீதி பண்ணலாம் நம்மளே போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில். அதனால் அதிகமாக ஒரு வேளை உங்களுக்கு வசதி இருந்தால் 1 crore கூட இன்னும் இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி முடியலையா, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதனால தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.